மேடையை அலங்கரிக்கிற, அலங்காரமா பேசக்கூடிய, கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களா நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலை வென்றெடுத்து கொடுக்கறவங்க தான் தலைவர்கள். அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை. அது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க, இங்கேயே இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு தலைவர். ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிக்கிறாரு, அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு. அடுத்த தலைமுறையும் ஒரு பிரச்சனைனா போய் நின்று முன்னாடி நின்று கேள்வி கேட்கறதுக்கு போறாங்க. அதை உருவாக்குறது அவங்க நம்புற தத்துவம், அவங்க பின்பற்றுற தத்துவம். நாங்கள் நினைப்பது எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இத்துணை கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். By all the parties to the minority Muslim community, எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி நலனுக்காக உழைக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு உரிய பிரதித்துவத்தை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இஸ்லாமிய சகோதரருடைய அரசியல் உரிமைகளையும் காப்பாற்றுற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இருக்கும். இது நான் உங்களுக்கு தர உறுதி.